எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதே போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus. Thank you God. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. Hallelujah. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனே, தேவனின் மகிமை நம்மையெல்லாம்
நீங்கள் ஒவ்வொருவரும் பற்றி எழும்பும்படியாக இந்த நாட்களிலே தேவனுடைய பிரசனம் நம்மை சுமக்கும்படியாக, தேவனுடைய பிரசனத்தின் அக்கினியினாலே நாம் ஒவ்வொருவரும் நிரம்பும்படியாக இந்த வேளையில குடும்பம் குடும்பமாக நம்மை தேவனுடைய பிரசனத்துக்குள்ளாக அர்ப்பணித்து நம்ம எல்லாரும் இணைந்து ஹல்லேலூயா தேவனின் தூய அக்கினி இங்கு நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் தூய அக்கினி இங்கு நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் எல்லாரும் இது ஒரே சத்தமாக அவருடைய மகிமையின் பிரசனம், அவருடைய மகிமையின் மேகம் இந்த வேளையில நம்ம மேல் இறங்கும்படியாக எல்லாரும் இருந்து அவருடைய பிரசனம் இப்பொழுது தேவனின் மகிமை நம்மையெல்லாம் இயேசுவே என்னை மூடுமே நூறே. தேவனின் மகிமை பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வாழியுதே. வானத்தின் தூய அக்கினி இன்று நமக்குள்ளே நிரம்பி வாழியுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் எல்லாரும் இன்று சொல்லுவோமா? அப்பா அவருடைய பிரசனத்தினாலே இந்த வேலையை எங்களை மூடுவதற்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்றும் விடுபடாத ஆண்டவரே திரியேக தேவனின் பிரசனம் இந்த வேலையில எங்கள் குடும்பங்கள் எல்லாம் நிரப்பும்படியாக, நாங்கள் வசிக்கிற இடங்களில் எல்லாம் அப்பா அவருடைய மகிமை மூடும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் இயேசுவின் மகிமை மூடுதே. இயேசுவின் மகிமை நம்மையெல்லாம் நீங்கள் ஆராதிக்கிற இந்த வேளையிலே உங்கள் வீடுகள் எல்லாம் தேவனுடைய தங்குகிற ஆலயமாக, நீங்கள் வசிக்கிற இடங்கள் எல்லாம் தேவனுடைய பிரசனம் தாபரிக்கிற இடங்களாக ஸ்தலங்களாக வாழும்படியாக நம்ம எல்லாரும் இந்த வேளையில தேவனுடைய பிரசனத்தோடு இணைந்து அப்பா தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஒரியக்கபாஷேகே ரியக்கலா துரபாஷேகே ரியக்கலா ரியக்கலா ரியரலா ரியரரியே. ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த வேளையில நீங்கள் இருக்கிற இடங்களில் எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே நாங்கள் செல்கிற எல்லா இடங்களிலும், ஆண்டவரே நாங்கள் வசிக்கிற எல்லா இடங்களிலும் இந்த நாட்களிலே அப்பா உம்முடைய மேகமாகிய பிரசன்னம் இந்த வேளையிலே எங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிற அந்த மாதேவை எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் சங்கீதக்காரர் சங்கீதம் 103:1-4 அந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அவர் சொல்கிற வார்த்தை என்னவென்றால், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினாரே. வாங்க நாம் எல்லாரும் நம் முழு ஆவி ஆத்துமா சரீரத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக நாம் இருக்கிற இடங்களிலே அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக எல்லாரும் ஆமென். Thank you Jesus. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா முழு இருதயத்தோடு நம் முழு ஆன்மாவோடு. அவருக்குரிய கணத்தை நாம் செலுத்தும்படியாக எல்லாரும் நான் இந்த கரங்களை தட்டி ஆமென். போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை நம்மை தாங்கி நமக்கு முன்பாக செல்கிற அவருடைய கிருபையை நினைத்து ஆண்டவரே நீங்கள் தலைமுறையின் தேவன் அப்பா, எப்பொழுதும் எங்களை பாதுகாக்கிறவர், எங்கள் தலைமுறைகளை விசாரிக்கிற தேவன். ஆமென். தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிறது நோக்கம் என்னவென்றால் நாம் பலவிதமான நன்மைகளை செய்யும்படியாக, தேவனுக்காக நாம் வாழும்படியாக. எல்லாரும் நான் ஆண்டவரே என் முழு ஆவி ஆத்மாவோடு உம்மை சேவிக்கும்படியாக. ஹல்லேலூயா. Yes Jesus. Thank you Father. தினம் தினம் உலகில் பலவான வினை பொறுத்தருளும் நேரான தினம் தினம் உலகில் இசை பலவான வினை பொறுத்தருளும் நேரான ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு
எல்லாரும் நான் இந்த அப்பா எங்களுக்காக மனம் இறங்கி ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையினால எங்களை முடிச்சுட்டுறீங்களே, அதற்காக நன்றி அப்பா என்று எல்லாரும் நான் இந்த ஆமென். உற்றுனக்கு இறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடிசூட்டும். உற்றுனக்கு இறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடிசூட்டும். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று. நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஹல்லேலூயா. எல்லாரும் நான் இந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா? ஒவ்வொரு நாளும் நம் முழு இருதயத்தோடு நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம இதுவரைக்கும் நடத்தின தேவனுக்கு மனதார ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும்படியாக எங்களோடு இணைந்திருக்க நீங்க எல்லாரும் நான் இந்த ஆமென். துதி மிகுந்தீர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே. துதி மிகுந்தீர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று. நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று. நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை ஆதரித்து நம்ம மேல கரிசனை வைத்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிறவர், நம் பாதைகள் எல்லாம் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, என்று மார்பரி நடைகள் உறுதிப்படும், நீதிமானின் பாதங்கள் ஒரு நாளும் தளருவதில்லை. Rejoice. Come on, church, say it one to another. Say it to the person sitting next to you right now. Rejoice. Rejoice, for the steps of a righteous man, they are ordered by God. Hallelujah. Our steps are ordered by God. Hallelujah. நம்முடைய பாதங்கள் ஒவ்வொன்றும், நம்முடைய நடைகள் ஒவ்வொன்றும் தேவனால் நிர்ணயிக்கப்பட்டவைகள். அவைகள் ஒவ்வொன்றும் தேவனால் உறுதிப்படும். Hallelujah. ஆகவே நாம் எதை குறித்தும் பயப்படாதபடிக்கு இந்த நாட்களிலே நாம் கடந்து செல்கிற எல்லா பகுதிகளிலும் தேவனுடைய நடை உறுதிப்படும்படியாக எங்களோடு இணைந்த இந்த அருமையான பாடல், நம்பிக்கை ஊட்டக்கூடிய பாடல், நாம் எல்லாரும் இணைந்து சந்தோஷமாக இந்த பாடலை கரங்களை தட்டி பாட போகிறோம். Rejoice for the steps of a righteous man, they are ordered of God. Come on, let's all clap our hands and sing for the glory of God. Hallelujah. Rejoice for the steps of a righteous man, they are ordered of God. They are ordered of God. Rejoice for the steps of a righteous man, they are ordered of God. Come on, church, everyone together. Rejoice for the steps of a righteous man, they are ordered of God. They are ordered of God. Rejoice for the steps of a righteous
ஆகவே நம்பிக்கையோடு ஆணித்தரமாக பாடுவோம். எல்லாரும் ஐந்து ஹல்லேலூயா. இன்றும் ஆர்ப்பரி நடைகள் உறுதிப்படும் நீதிமானின் பாதங்கள் என்றும் தளருவதில்லையே. என்றும் ஆர்ப்பரி நடைகள் உறுதிப்படும் நீதிமான் என்றும் தளருவதில்லையே. எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா? என்றும் ஆர்ப்பரி நடைகள் உறுதிப்படும் நீதிமான் என் பாதங்கள் என்றும் தளருவதில்லையே. என்றும் ஆர்ப்பரி நடைகள் உறுதிப்படும் நீதிமான் என்றும் தளருவதில்லையே. ஹல்லேலூயா. இன்பத் துன்ப நேரத்தும் என்றுமே தாங்குவார் இயேசுவே காப்பார். இயேசு தேவன் தாங்குவார். இன்பத் துன்ப நேரத்தும் இயேசுவே உயர்த்திடுவார். நடைகள் உறுதிப்படும் நீர் என்றும் ஆர்ப்பரி. எல்லாரும் சேர்ந்து ஆமென். இன்பத் துன்ப நேரத்தும் என்றுமே தாங்குவார் இயேசுவே காப்பார். இயேசு தேவன் தாங்குவார். இன்பத் துன்ப நேரத்தில் இயேசுவை உயர்த்திடுவார். நடைகள் உறுதிப்படும் நீர் என்றும் ஆர்ப்பரி. Rejoice for the steps, hallelujah, of a righteous man. They are rooted of God. They are rooted of God. Rejoice for the steps of a righteous man. They are rooted of God. In the time of trouble, God will uphold him. God will preserve him. God will sustain him. In the time of trouble, God will lift him up. So rejoice, your steps are ordered of God. Everyone, hallelujah. எல்லாரும் கரங்களை தட்டி ஆமே நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடுகிற இந்த வேளையில நீங்க எதை குறித்து பயந்தாலும் அந்த இடத்தெல்லாம் தேவன் உங்கள் நடைகளை உறுதிப்படுத்துகிற தேவன். இந்த நாளிலும் நீதிமானாகிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் உங்கள் நடைகளை உறுதிப்படுத்தும்படியாக இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்மாலே நான் நடத்தப்படும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று எல்லாரும் நான் ஹல்லேலூயா. இன்பத் துன்ப நேரத்தில் என்றுமே தாங்குவார் இயேசுவே காப்பார். இயேசு தேவன் தாங்குவார். இன்பத் துன்ப நேரத்தில் ஹல்லேலூயா இயேசுவை உயர்த்திடுவார். நடைகள் உறுதிப்படும் நீ என்றும் ஆர்ப்பரி. இந்த நாட்களிலும் நம்ம பலவிதமான துன்பங்களில் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு கேள்வி வரும். யார் எனக்கு உதவி செய்வார்? யார் எனக்காக வந்து நிற்பா? ஏன்னா இந்த முழு உலகமே இப்போ துன்பத்தில் போகுது. இந்த நேரத்தில் யார் வந்து எனக்கு உதவி செய்ய முடியும் என்ற ஒரு குழப்பத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, எல்லா நேரங்களிலும் ஓ நீதிமானின் பாதங்கள் ஒரு நாளும் தளருவதில்லையாம். ஹல்லேலூயா. ஆகவே இயேசுவின் இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்ட உங்கள் ஒவ்வொருவருடைய பாதங்களும் ஒரு நாளும் தளராது. ஹல்லேலூயா. ஆகவே தைரியமாக in whatever situation we are in, we need to put our confidence, we need to put our trust, for our steps will be ordered by God. How many of you are going to see that in this season? இந்த நாட்களிலும் அதை நீங்கள் கண்கூடாக பார்க்கும்படியாக அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கணும் என்று நீங்கள் குழப்பத்தில் இருந்தாலும் இந்த நாட்களில் அதைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். all through the season தேவன் நம்மை அற்புதமாக வழி நடத்தி வந்தார். நீங்கள் ஒவ்வொருவரும் அதற்கு சாட்சிகளாக இந்த நாட்களில் நிற்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கடந்த பல வருடங்களாக பல மாதங்களாக தேவனுக்கு சாட்சிகளாக ஒரு யக்கலதுரபஷேக்கே தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே நீதிமானாக்கப்பட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் அவராலே நடத்தப்படும்படியாக சங்கீதம் 91:14 நாம் வாசிக்கிறது போல, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினாலே அவனை நான் விடுவிப்பேன்,
என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவ வார்த்தை பாருங்க இது. What a great promise it is. ஒரு அபரியா கலாதுர வேற எந்த காரியமும் அல்ல. நீங்கள் அவர் மேல் வாஞ்சையா இருக்கிறதுனாலே தானே ஆண்டவர் உங்களை விடுவிப்பேன், உங்களை தப்புவிப்பேன் என்று அவர் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த பாடலில் நாம் பாடும் பொழுது தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மேன்மையை உணர்ந்தவர்களாக நாம் எல்லாரும் இந்த ஆண்டவரே இந்த நாட்களிலும் அப்பாவுடைய வார்த்தையின் வாழ்க்கையில விளங்கும்படியாக ஆண்டவரே மேல் இருக்கிற வாஞ்சை அதில் நான் பெருகும்படியாக நான் அர்ப்பணிக்கிறேன் அப்பா என்று இந்த பாடலை நாங்கள் பாடும் பொழுது உங்கள் ஜெபமாக இது மாறுவதாக. ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து பாடுவோமா? உம்மில் வாஞ்சையா இருப்பதனாய் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனாய் வைத்தீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மில் வாஞ்சையா இருப்பதனாய் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனாய் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். இயேசுவா, இயேசுவா, உந்தன் நாமம் பெலத்ததுருகும். இயேசுவா, இயேசுவா, உந்தன் நாமம் பெலத்ததுருகும். நீரிவா நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிவா நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உம்மில் வாஞ்சையா இருப்பதனாய் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனாய் வைத்தீர் உயர்ந்த அடைக்கலத்தில். எல்லாம் நாய்ந்து இயேசுவா, இயேசுவா, உந்தன் நாமம் பெலத்ததுருகும். ஆமென். இயேசுவா, இயேசுவா, உந்தன் நாமம் பெலத்ததுருகும். நீரிவா நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிவா நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, ஆபத்து நாள் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் அளிப்பேன், நானே உன்னை விடுவிப்பேன் என்று தேவன் தந்த அந்த வாக்குத்தத்தத்துக்காக நாம் எல்லாரும் நன்றி சொல்லி ஆண்டவரே இந்த வேளையில அப்பா அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் பிடித்தவர்களாக எங்கள் ஆபத்து நாட்களில் எல்லாம் அப்பா நாங்கள் மற்றவங்கள்ட்ட போகாதபடிக்கு ஆண்டவரே உம்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கும்படியாக நீரே என் மறைவிடம் அப்பா, நீரே எனக்கு பதில் தருகிற தேவன் என்பதை நாங்கள் கண்கூடாக அறிந்து கொள்ளும்படியாக இந்த நாட்களிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று ஒரு அர்ப்பணிப்போடு என்னோட இணைந்து பாடுங்க இந்த பாட்டை. எஸ் லார்ட். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதிலளிப்பீர் வெகு விரைவில். ஆபத்து நாளில் கூப்பிடும்
கொள்ளை நோய் ஒன்றும் நம்மை அணுகாதபடிக்கு நம்மை தப்புவிக்கிற தேவனுக்கு நாம் எல்லாரும் ஆண்டவரே இந்த நாளிலும் உம்முடைய சிறகுகினால் என்னை மூடியப்பா நீங்க மறைத்து கொள்ளும்படியாக ஆண்டவரே என் முழு ஆவியாத்துமா சரீரத்தோடு இந்த வேலையில் நம்முடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று ஒரு அர்ப்பணிப்போடு இந்த வேலையில் ஹல்லேலூயா நம்ம எல்லா சூழ்நிலையும் பாதுகாக்கிறேன் தேவனுடைய பிரசன்னம் நம்மை தாங்கும்படியாக நம்மை தப்புவிக்கும்படியாக எல்லாரும் இது ஒரு ஜெபமாக ஹல்லேலூயா. தீடரின் கண்ணீர் பாராக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீர். தீடரின் கண்ணீர் பாராக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். வேடரின் கண்ணீர் பாராக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீர். எல்லாரும் உரிமை பாராட்டுவோமா? தேவனுடைய வார்த்தை உரிமை பாராட்டி ஆண்டவரே இது ஒவ்வொன்றிலும் அப்பா என்னை தப்புவிக்கிறீரே அதற்காக நன்றி அப்பா. விப்பீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பெத்த துருகம். இயேசுவா எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த வேளையில அவருடைய நாமத்திற்குள்ளாக நாம் தஞ்சம் புகும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு இருக்கிற ஒரே இடம் அப்பா உம்முடைய நாமம் மாத்திரமே. நீதிமான் நான் ஓடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். எல்லாரும் நான் இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பெலத்த துருகமே. அந்த நாமத்தை எல்லாரும் உயர்த்தி கொண்டே இருப்போமா? நீங்க இருக்கிற பகுதிகளில் எல்லாம் இயேசுவின் நாமம் ஒரு பலத்த துருகமாக உங்கள் நிமித்தமாக உங்களோடு இருக்கிற ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்படும்படியாக நீதிமானாய் இருக்கிற உங்கள் நிமித்தமாக உங்கள் முழு சந்ததியும் உங்கள் முழு குடும்பமும் உங்கள் முழு பகுதியும் இந்த நாளிலே தேவனுடைய சுகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக எல்லாரும் நான் இந்த நீதிமானாக ஓடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உம்மில் வாஞ்சையா இருப்பதனால் என்னை விடுவிப்பி நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மில் வாஞ்சையா இருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். We thank you for your name, Jesus, that is above every other name, Jesus. இந்த வேளையிலும் இயேசுவின் நாமம்
நமக்கு பலத்த துருகமாக, நமக்கு பலத்த கோட்டையாக, இது நாள் வரைக்குமாக நம்ம ஏந்தி சுமந்து பாதுகாத்து தப்பி வைத்து ரட்சித்த அந்த நாமத்தை எல்லாரும் நான் இந்த வேளையில ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய தெய்வீக சுகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக, ஆண்டவரே தெய்வீக விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாக உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று எல்லாரும் நான் இந்த அல்லேலூயா. இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். ஆமென். இயேசுவா எல்லாரும் நான் இந்த நாமத்தை உயர்த்திக் கொண்டே இருங்க. இந்த வேளையில் நீங்கள் ஆராதிக்கிற இந்த வேளையிலே அவர் நாமத்தில் வல்லமாய் உங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக, அந்த நாமத்தில் இருக்கிற வல்லமாய், அந்த நாமத்தில் இருக்கிற பிரசன்னம் இந்த வேளையிலே ஒரு யக்கபஷேகே சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற அந்த தேவனுடைய வல்லமாய் இந்த வேளையிலே உங்களை உயிர்ப்பிக்கும்படியாக நீங்க இருக்கிற பகுதிகளில் எல்லாம் தேவனுடைய ரத்தம், தேவனுடைய நாமத்தின் வல்லமை இந்த வேளையிலே செயல்படும்படியாக எல்லாரும் இந்த எல்லா விசுவாசிகளும் நீங்கள் இருக்கிற இடங்களில் இயேசுவின் நாமத்தில் இருக்கிற வல்லமை செயல்படும்படியாக எல்லாரும் இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். இயேசுவா எல்லாரும் உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோமா? எல்லா இடங்களிலும் எங்கெல்லாம் வியாதியில நம்ம மக்கள் பீடிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அந்த இடத்துல தேவனுடைய வல்லமையோ நீதிமானா ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமானா ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். எல்லாம் அந்த நாமத்தை உயர்த்திக் கொண்டே இருப்போமா? இந்த வேளையிலே இயேசுவின் நாமம் ஏக்கைக்கப்பாற்பட்ட அற்புதங்களையும் ஏக்கைக்கப்பாற்பட்ட விடுதலையும் அளிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் இருக்கிற வல்லமை இந்த வேளையிலே எல்லா இடங்களுக்குள்ளாக கடந்து செல்லும்படியாக ஓரபரிய கலதுரபஷேகே தேவனுடைய நாமத்தின் வல்லமை ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிற ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமானா ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமானா ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம் இந்த வேளையில உங்கள் தசைகளை, உங்கள் நரம்புகளை, உங்கள் இருதயத்தின் ஒவ்வொரு பகுதியையும் தொடுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையில தேவனுடைய பிரசன்னம் உங்களை விடுவிப்பதாக, உங்களை சுகப்படுத்துவதாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்கன்பான தெய்வ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, இவ்வாராதனையில் உங்களோடு இணைந்து ஆராதிப்பதற்கு தேவன் மீண்டும் வாய்ப்பை தந்ததற்காக சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கே துதியும் கனமும் மகிமையையும் செலுத்துகிறேன். அடுத்த தேவ மனிதனும் தீர்க்கதரிசியுமான பாசமிகு ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றியை நான் நம்புகிறேன். ஆராதனையை விட்டுவிடக்கூடாது. காரணங்கள் பல இருந்தாலும் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், ஆராதனையில் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு வாய்ப்பினை தேவன் நமக்கு கொடுத்தார். அதற்கு தேவ மனிதனும் இசைந்தார். எல்லா புகழும் கர்த்தருக்கே. அன்பானவர்களே, ஒவ்வொரு திருச்சபையிலும் ஆராதனை முறைமைகள் ஏறக்குறைய ஒன்றாகத்தான் இருக்கும். எந்த ஒரு திருச்சபையிலும் எடுத்த உடனே தேவ செய்தியை வழங்கினதாக நான் அறிந்தது இல்லை. எப்படியும் ஆராதனைக்குரிய பாடல்கள், ஜெப முறைமைகள், அறிவிப்புகள், காணிக்கை பகுதி மற்றும் தேவ செய்தி, இறுதியில் தேவைப்படுமானால் அனைத்து மக்களுக்கான ஜெபங்கள், நாட்டுக்கு ஜெபங்கள் என்றெல்லாம் இருக்கும். அதுதான் முறை.
அப்படிதான் நம்முடைய இந்த ஆராதனையிலும் நாம் முறைமைகளை வைத்திருக்கிறோம். நன்றாய் ஆராதிக்க கர்த்தர் வாய்ப்பை கொடுத்தார். நீங்களும் உங்கள் இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டே ஆராதித்தீர்கள். கர்த்தருக்கு மகிமை. எப்படி ஆராதித்தீர்கள் என்பதற்கு உங்கள் மனசாட்சி அதுதான் சாட்சி கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரோடு இசைந்து ஆராதிப்பதற்கு நமக்கு கிடைக்கிற பாக்கியம் வேறு யாருக்கும் இல்லை. அநேகருக்கு இப்படிப்பட்ட ஆராதனைகள் கிடைப்பது இல்லை. அநேகர் சொல்லுகிற காரியங்கள், ஐயோ எங்களுக்கு திருச்சபைக்கு போக முடிவதில்லை. ஒரு அன்பான சகோதரி கர்நாடகாவில் இருந்து வந்திருந்தார்கள். அவர்கள் சொன்ன காரியம் இதுதான்: நான் இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், ஆனால் திருச்சபைக்கு செல்வதற்கு எங்கள் குடும்பத்தில் அனுமதிக்கவில்லை. இது போன்ற ஆராதனைகள் வெளிவரும் பொழுது ஏஞ்சல் டிவியில் பார்த்து தான் நான் திருப்தி அடைகிறேன் என்றார்கள். அதுபோல் எத்தனை பேரோ. ஆகவே ஆராதனைக்கு செல்ல முடியாமல் போனாலும் ஆராதிக்க வழி உண்டு பண்ணின ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு முன்பதாக நாம் கொடுக்க வேண்டிய காணிக்கை, ஏஞ்சல் டிவியின் ஊழியங்கள், குறிப்பாக இயேசு ஊழியங்கள் கட்டட நிதி, அதுதான் இப்பொழுது மிக அத்தியாவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் கடந்த சில வருடங்களாக வேலையை ஆரம்பித்து வேலை முடிகிற தருவாயில் வந்து கொண்டிருந்தாலும் இறுதி சுற்றில் நாம் இருக்கிறோம். ஆகவே வெளிப்புறமான காரியங்கள் எல்லாம் அழகாக முடிவடைந்தாலும் உட்புறமாக மிக நுணுக்கமான காரியங்கள் செய்யப்பட வேண்டியது இருக்கிறது. ஆகவே இதுவரை நீங்கள் மனமுவந்து கொடுத்தீர்கள், நன்றி. உங்களால் ஆன மட்டுக்கும் தாராளமாய் ஏராளமாய் கொடுத்தீர்கள். கர்த்தர் அதற்குரிய பிரதிபலனை தருவார். இன்றும் இயேசு ஊழியங்கள் கட்டட நிதிக்கென்று நீங்கள் கொடுக்க உங்கள் உள்ளம் ஏவுமையானால் திரையில் வந்து கொண்டிருக்கிற விவரங்களை சரியாக பார்த்து செயல்படுங்கள். அல்லது இவ்வளவுதான் ஐயா என்னால் முடியும், ஏதோ ஒரு காரியத்திற்கு அது போகட்டுமே, உங்கள் விருப்பம். ஏதுவானாலும் அந்த 2 காசு போட்ட விதவையை தான் இயேசு கிறிஸ்து உள்ளார்ந்த இதயத்திலிருந்து ஆசீர்வதித்தார். மற்றவங்களாம் தங்களுக்கு இருந்ததிலிருந்து கொடுத்தாங்க. ஆனால் இந்த அம்மாவோ தன் வாழ்க்கைக்கு உரியது அதுதான், அந்த முழுமையையும் கொடுத்து விட்டார்கள். புகழாரம் சூட்டினார். இன்று வரை பேசப்படுகிற ஒரு நபராக அந்த அம்மா மாற்றப்பட்டார்கள். நீங்களும் உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். ஒரு ஜெபம் பண்ணுவோம். பரலோக தந்தையே, தமது பிள்ளைகள் படைக்க இருக்கிற காணிக்கை ஏதுவானாலும் அங்கீகரியும் அப்பா. உமது பிள்ளைகளுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படிக்கு அவர்கள் மடியில் நன்றாய் அளந்து போட கர்த்தர் அருள் தாரும். அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஒரு பாடல் வரும், கேட்டுக்கொண்டே கவனமாக உங்கள் நன்கொடைகள் காணிக்கைகளை செலுத்துங்கள். தொழுதேற்று
ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிறது நோக்கம் என்னவென்றால் நாம் பலவிதமான நன்மைகளை செய்யும்படியாக, தேவனுக்காக நாம் வாழும்படியாக. எல்லாரும் நான் ஆண்டவரே என் முழு ஆவி ஆத்மாவோடு உம்மை சேவிக்கும்படியாக. ஹல்லேலூயா. Yes Jesus, thank you Father. தினம் தினம் உலகில் பலவான வினை பொறுத்தருளும் நேரான, தினம் தினம் உலகில் இசை பலவான வினை பொறுத்தருளும் நேரான, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, என் நாள் வரை அன்பு வைத்து ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. வாங்க, தேவனுக்கென்று நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அனுப்பிய காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கும் ஒரு அற்புதமான வார்த்தையை செய்திக்காக நான் காத்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் வெளிப்படுத்தினார். அதை உங்கள் முன் வைக்கட்டும். அது சங்கீதங்களின் புத்தகம் 91ஆம் சங்கீதத்தின் 16வது வாக்கியத்தின் கடைசி வார்த்தை தமிழில் அழகாக சொல்லப்பட்டிருக்கும். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இதில் கடைசி வார்த்தை காண்பிப்பேன். அதோடு 91ஆம் சங்கீதம் முடிகிறது. ஒரு அற்புதமான சங்கீதம். கிறிஸ்தவ உலகிற்கு மிக ஆசீர்வாதமான, அத்தியாவசியமான, எல்லாருக்கும் விருப்பமான ஒரு சங்கீதம். ஒரு பாதுகாப்புக்காக இயற்றப்பட்ட ஒரு சங்கீதம் இது. இது எழுதினது யார் என்று சரியாக கணிக்க முடியவில்லை என்றாலும், இதற்கு முந்தின சங்கீதம் 90ஐ தீர்க்கதரிசியாகிய மோசையின் பாட்டு என்று போடப்பட்டதினால், அதற்கு அடுத்து இந்த சங்கீதம் வருவதினாலும், இதன் நடைகள் ஏறக்குறைய அதை போல இருப்பதினாலும், இந்த சங்கீதத்தையும் கூட மோசே என்ற தீர்க்கர் எழுதியிருக்கக்கூடும் என்று கணிக்கிறார்கள். கிமு 15ஆம் நூற்றாண்டுக்கும் கிமு 4ஆம் நூற்றாண்டுக்கும் இடையில் இந்த சங்கீதம் இயற்றப்பட்டதாக நம்பப்படுகிறது. இந்த சங்கீதத்தின் அந்த முடிவான அந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது ஒரு தெய்வீக உறுதி அங்கே நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தின் ஒவ்வொரு பகுதியும் அப்படி இருந்தாலும், இதில் முடிகிற பொழுது பாருங்கள், தெய்வத்தினுடைய உறுதியான ஒரு நிலைப்பாடு அங்கே பார்க்கிறோம். ஒரு ஆழ்ந்த தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே சமாதானம், தேவனின் ரட்சிக்கும் வல்லமையின் தொடர்ச்சியான வெளிப்பாடு, இந்த உத்தரவாதம் இந்த பகுதிகளில் சொல்லப்படுகிறது. நீடித்த நாட்களால் என்று சொல்லிவிட்டு அவருக்கு காண்பிக்கக்கூடியது என்ன என்பதையும் அங்கே சொல்லுகிறார். இந்த ஒரு வசனத்தை 2 பிரிவுகளாக பிரித்திருக்கிறதை நாம் அறிவோம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன். இன்றைக்கி அற்ப ஆயுசு காலங்கள். அது ஏன் என்று தெரியாது, நமக்கு தெரியாது. 969 வருஷம் வாழ்ந்தவர் மெத்துசலா. ஆனால் இதே மோசே 90ஆம் சங்கீதத்தில் பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம் என்று பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தீர்க்க தரிசனமாய் சொல்லிட்டார். இப்போ இருக்கிற மக்கள்லாம் பாருங்களேன், 70 தாண்டுகிறதே பெரிய கஷ்டம். ஆனால் 80, 85, ஏன் 90 வயசு வரைக்கும் கூட இருக்கிறார்கள். இங்கு வெறும் எண்ணிக்கை என்பதை விட தரம் மிக முக்கியமானது. எபிரேய வார்த்தை வெறுமனே ஆண்டுகளை மற்றும் குறிப்பிட்டு சொல்லாமல், மன நிறைவோடு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, ஒரு திருப்தியான வாழ்க்கை. சமீபத்தில் 2 வயோதிபர்கள் எங்கள் திருச்சபை உறுப்பினருடைய நெருங்கிய சொந்தம். ஒருத்தர் தந்தை, இன்னொருத்தர் தாய். ஏறக்குறைய 2 பேருக்குமே 87,
88 வயது. அந்த தந்தையின் அடக்க ஆராதனைக்கு நாங்கள் போயிருந்த பொழுது அவருடைய வாழ்க்கை பற்றி அந்த அம்மாவும் சரி பிள்ளைகளும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஐயா இப்படியெல்லாம் செய்வாரியா, திருச்சபைக்கு இவ்வளோ காரியங்கள், ஏழை மக்களுக்கு இவ்வளோ காரியங்கள், தன் சொந்த பிள்ளைகளுக்கு, தன் பேர பிள்ளைகளுக்கு, தன்னை தேடி வந்த ஊழியர்களுக்கெல்லாம், ஏழை ஊழியர் பணக்காரர் என்றெல்லாம் பார்க்க மாட்டார், எல்லோருக்கும் மன நிறைவோடு ஆசீர்வாதத்தை, திருச்சபையிலும் இது அவர் தான் செஞ்சார், இது அவர் தான் செஞ்சார் என்று சொல்லக்கூடிய அளவு. அந்த தாய் யார்? அடுத்து அவங்க அடக்க ஆராதனையில் பார்த்தா அவங்க எப்படி ஜெபிப்பாங்க, எப்படி அன்பு ஒழுக பேசுவாங்க, எப்படி ஒரு திருச்சபையின் பொறுப்புமிக்க தாயாக எல்லாருக்கும் ஜெபிக்கிறவர்களாக வாழ்ந்தாங்க. நாம் இந்த பூமியிலே வாழும் பொழுதே இந்த பூமிக்குரிய வாழ்க்கையா அல்லது நித்தியத்திற்கு உரிய வாழ்க்கை வாழ்கிறோமா என்பதை கணிக்க முடியும். எனவே ஒரு விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையை ஏதோ என்று கழிக்காமல் ஆழ்ந்த நிறைவு உணர்வுடன் அவர் முடிப்பார். அதை தான் இந்த பகுதியிலே இந்த சங்கீதத்தின் இறுதி கட்டத்தில் 91 வாசிக்கிறோம். 91 சங்கீதத்தை பற்றி விளக்கம் சொல்ல வேண்டுமானால் அது இந்த ஒரு மணி நேரத்தில் முடியாது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அருமையான விளக்கங்களை வைத்து நாம் பேசலாம். எனினும் கர்த்தர் கொடுக்கின்ற ஒரு வார்த்தையை மட்டும் நான் உங்கள் முன்பு வைக்கிறேன். என்ன சொல்றார்? என் ரட்சிப்பை காண்பிப்பேன். கர்த்தராகிய தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தெய்வீக ஆனந்தமான எதிர்கால வாழ்க்கை, அதுதான் ரட்சிப்பில் இருக்கிறது. ஒரு சரீரப்பிரகாரமான வாழ்க்கையை விட ஒரு மகிமை நிறைந்த வாழ்க்கை. அந்த யோபு பக்தனுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். அவர் ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் சொல்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் கண்களினால் அவரை காண்பேன். எப்போ சொல்கிறார்? இயேசு கிறிஸ்து இன்னும் பறக்கலை, ரட்சா பெருமான் இன்னும் அந்த பூமிக்கு வரல. ஆனாலும் அவர் சொல்கிறார் பாருங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஒரு தனிப்பட்ட மனிதனின் வாழ்க்கையின் வெளிப்பாடு. என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்றால் அவர்தான் இரட்சகர். அவர்தான் இந்த பூமியில் உண்டாகிற கொள்ளை நோய்கள், அச்சுறுத்தல்கள், இந்த பூமியில் ஏற்படும் பலவிதமான நெருக்கங்கள், அது சங்கீதம் 91 அப்படி தான் இருக்கும். இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதே. இத்தனைக்கு மத்தியிலேயே இந்த பூமியில் நீ வாழும் பொழுது ரட்சா பெருமானாக ரட்சிப்பின் தெய்வன் அவனுக்கு காண்பிக்கின்ற ஒரு மகிமை என்னவென்றால் எதிர்கால வாழ்க்கையின் நிச்சயம். என் ரட்சிப்பை நான் தான் இந்த பூமியிலும் காப்பாற்றுகிறவர், இனி வரப்போகிற வாழ்க்கைக்கும் எதிர்காலத்திற்கும் நான் தான் என்பதை கர்த்தராகிய தேவன் வெளிப்படுத்துகிறார். அதற்கு அவர் எதிர்பார்க்கிறது என்ன? உன்னதமானவரின் மறைவில், சர்வ வல்லவருடைய நிழலில், அவருக்குள்ளே எப்பொழுதும் வாழ்கின்ற, அவரை கனப்படுத்துகிற விதம், அவன் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோமே. அப்போது எதிர்பார்க்கிறது என்ன? சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் மீது அன்பு கூற வேண்டும், அவருக்கு முதல் இடத்தை தர வேண்டும். அப்படி நாம் செயல்படும் பொழுது கட்டாயமாக அவர் நமக்கு காண்பிக்கின்றதெல்லாம் ஆச்சரியமானது. முதலாவதாக இந்த பூமிக்கு தேவன் எப்படி தன்னை காண்பித்தார்? காண்பிப்பேன் அப்படின்னு சொல்றார் இல்லையா? ரட்சிப்பை காண்பிப்பேன் என்று சொன்னவர் அந்த இரட்சகரை எப்படி இந்த பூமிக்கு காண்பித்தார்? அதை நாம் ஆதியாகமும் சிருஷ்டிப்பின் வரலாறில் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 1:27 என்ன சொல்கிறது?
தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தமது சாயலாக மனிதனை கர்த்தர் சிருஷ்டித்தார். அதே 5ஆம் அதிகாரம் ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் வாக்கியத்திலும் அப்படிதான் வாசிக்கிறோம். ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். தேவ சாயலாக தனது சாயலை பூமிக்கு இப்போ காண்பிக்கிறார். நான் யார்? தன்னை மனுக்குலத்திற்கு காண்பிக்கிற ஒரு விதம்தான் மனுஷன். இந்த பூமியில் இயேசு வாழ்ந்தபோது என்னை கண்டவன் பிதாவை கண்டான் சொன்னார். நான் அவரிலும் அவர் என்னிலும் இருக்கிறதை காண்பீர்கள் என்று சொன்னார். அப்படியானால் கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேர் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்து, மேலும் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்தார். கலாத்தியர் 4 வாசிக்கிறோமே. அப்படியானால் அவருடைய புத்திரர்களாக அவருடைய சாயலிலே தன்னை அவர் காண்பிக்கிறார். அவனுக்கு காண்பிப்பேன், என் ரட்சிப்பை காண்பிப்பேன் என்றவர் தன்னை இப்படியாக காண்பிக்கிறார். மனிதன் தெய்வத்தினுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவன், தேவ பிரசன்னத்திலே இருந்து வந்தவன். அதைதான் இங்கே நாம் பார்க்கிறோம். அவர் தன் சாயலிலே சிருஷ்டித்த மனிதனுக்கு தான் உண்டாக்கின எல்லாவற்றையும் அவர் காண்பிச்சுட்டு தான் காரியத்தை ஆரம்பிச்சிருக்கணும். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15 17 வரைக்கும் வாசிக்கும் பொழுதே அதை பார்க்கலாம். அங்கே அவர் காண்பித்தது தொக்கி நிற்கிறது. வாசிக்க கேளுங்களேன். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஏதேன் தோட்டத்திற்கு அழைத்து வருகிறார். காண்பிச்சிருப்பார். பார்ப்பா, மகிழ்ச்சியான இந்த தோட்டத்தை உனக்காகத்தான் தந்திருக்கிறேன், காட்டாமல் அது அங்கே இருக்கு போ அப்படின்னு சொல்லலை. அந்த தோட்டத்திலே நீ தான் பண்படுத்தணும், அதை காக்கணும். பாரு, இங்கே எல்லா விருட்சங்கள் இருக்கு, பாரு பாரு, இதெல்லாம் நீ புசிக்கலாம், ஆனால் இந்த ஒரு விருட்சத்தின் கனியை நீ புசிக்கப்படாதப்போ காண்பிப்பேன் என்று சொன்னவர் இந்த மனிதனுக்கு எல்லாவற்றையும் காண்பிக்கிறார். அந்த மனிதன் வழியாக தான் யார் என்பதை பூமிக்கு வெளிப்படுத்த விரும்பின கர்த்தர் அந்த மனிதனுக்காக தான் எதையெல்லாம் செய்திருக்கிறோம் என்பதையும் காண்பிக்கிற. பாருங்க, இதெல்லாம் உங்களுக்காகத்தான், உனக்காகத்தான்ப்பா. மிருக ஜீவன்கள் எல்லாம் கூட அப்படி தான் அவர் சிருஷ்டித்து என்ன பண்ணார் பாருங்களேன். ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19, 22, 23 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது காணலாம். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி, ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி அங்கே சகலவற்றையும் கர்த்தர் காண்பிக்கிறார். காலப்போன போக்கினிலே பல காரியங்கள் நடக்கிறது, நாம் அறிந்த உண்மைகள். எதிராளியாக மாத்திரம் அவங்க வஞ்சிக்கப்படுறாங்க, பாவம் பறக்குது, சாபம் வருது, அந்த மகிழ்ச்சி தோட்டத்திலிருந்து விரட்டப்படுகிறார்கள். ஒருவேளை அவர்கள் தெய்வ சாயலை இழந்தார்களோ என்னமோ நான் அறியேன். ஆனால் ஏதோ ஒரு காரியம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆண்டுகள் உருண்டோடுகின்றன. மனுக்குலத்தின் பாவங்கள் மலிந்து விடுகிறது. ஒரு காலகட்டத்தில் இஸ்ரவேல் மக்கள் என்று பிரிகிறார்கள். அவர்கள் எகிப்திலே அடிமைகளாய் மாறுகிறார்கள்.
யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவர் எகிப்தில் தோன்றார். அவர் வாங்கி தள்ளிடுறார் இஸ்ரவேல் மக்களை. அவங்க அங்கே பாடுபடும் பொழுது அவங்க விடுற கண்ணீரும் பெருமூச்சு கூக்குரலும் கர்த்தருக்கு அவருடைய சன்னிதானத்தில் வந்து எட்டுது. அப்போ தான் மோசே என்ற ஒரு ரட்சகன் அந்த மோசேக்கு தன்னை காண்பிக்கிறார். அவனுக்கு தன்னை காண்பிப்பேன் என்று சொன்னவர் அங்கே ஒரு காட்சியை காண்பிக்கிறார். அந்த காட்சியின் ஊடே தன்னை வெளிப்படுத்துகிறார். யாத்ராகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் எப்படி தன்னை வெளிப்படுத்தினார் என்பதை பார்க்கிறோம். வாசிக்கலாமா? மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனா இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தார். அவர் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தார். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவருக்கு தரிசனமானார். அப்பொழுது அவர் உற்று பார்த்தார். முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றார். அவர் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவரை நோக்கி, மோசே, மோசே என்று கூப்பிட்டார். அவர், இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டார். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காருங்க. அப்படிப்பட்டவருக்கு முதலாவதாக தரிசனமாகிறார். அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். ஒரு தரிசனமான நிலையிலே, அக்கினி ஜுவாலையிலே ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். அது ஒரு ஆச்சரியமான நிகழ்வு. ஏன்னா அங்கே பார்த்தா முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிகிறது, ஆனால் அது வெந்து போகாமல் இருக்கு. கொஞ்ச நேரம் பச்சை புல் மாதிரி இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் அனல் பட்ட உடனே அதெல்லாம் கருகில் போகணும். ஆனால் இங்கே அந்த காரியம் நடக்கலை. இந்த காட்சியை பற்றி வேதம் என்ன சொல்கிறது? அற்புத காட்சியை பார்ப்பேன். அப்போ அற்புத காட்சியை கர்த்தர் காண்பிப்பார். உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அற்புதமான காரியங்களை பார்க்கணும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கு. ஒரு பெரிய வேலைக்கு முன்பதாக இப்படியெல்லாம் அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்து தன்னுடைய வேலையை அவர் மிக கண்ணியமாக நடத்துவதற்கு ஊழியர்களை ஏற்படுத்தினதை பல இடங்களில் வாசிக்கிறோம். அப்படி தான் இங்கே பார்க்குறோம். அற்புத காட்சியை அவர் பாருங்க, பார்க்க கிட்ட வருகிறதை கர்த்தர் பார்க்கிறார். அவர் பார்க்க, இவர் பார்க்க, ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னவர் இங்கே அற்புதத்தை நீ காண்பிக்கிறார். அப்படி சொல்லிட்டு அந்த தேவனுடைய தன்மையை அவர் வெளிப்படுத்தும் பொழுது அதை பார்க்க இந்த மோசையின் கண்கள் குச்சமடைகிறது. அதான் வேதம் சொல்கிறது, பயந்தார். தேவனை நோக்கி பார்க்க அவர் பயந்தார். அத்தனை தெய்வீக பிரசனம், பிரகாசம், ஒருவராய் சாவமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார், மனிதரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவருமாகிய தேவன் இப்பொழுது தன்னை காண்பிக்க உனக்கு காண்பிப்பேன், நான் யார் என்பதை காண்பிப்பேன் என்று அங்கே காண்பிக்கிறார். அதுக்கு பிறகு மோசே உரையாடல் நடக்கிறது. அந்த உரையாடலிலே, அப்பா நீங்கள் யார் அப்படின்னு ஜனங்க கேட்டால் என்ன சொல்கிறது? இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படியெல்லாம் மோசையை ஆண்டவர் அற்புத காட்சியை காண்பித்து அவரை பிரித்தெடுக்கிறார். அதற்கு பின்பு அவர் அந்த அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்து கொண்டு வருகிறார் என்பதெல்லாம் நாம் வேதாகமத்தில் அறிந்திருக்கிறோம். சரித்திரம் அது சாட்சி பகர்கிறது. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் வழியை காண்பிக்கிறவர். சங்கீதக்காரர் ரொம்ப அழகாக
32ஆம் சங்கீதம் 8ஆம் வாக்கியத்தில் சொல்லியிருக்கிறதை நாம் அறிவோமே. வாசிப்போம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உனக்கு காட்டுவேன், நீ எப்படி நடக்கணும். சும்மா அப்படியே கண்ணை கட்டி காட்டில் விட்டாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இல்லை. உங்களுக்காக வழியை காட்டும்படி. மூணார் என்ற மலைப்பகுதிக்கு நாங்கள் எல்லாம் போயிருந்தபோது எங்களுக்கு அந்த வழிகாட்டுவதற்காக சிலர் நல்ல டூர் கைடுகள் இருந்தார்கள். அவர்கள் லாபகரமாக அந்த மலைப்பாதையிலே வாகனங்களை ஓட்டுகிறதை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருந்தது. அவர்களுக்கு அது அத்துப்படியாக இருக்கிறது. புதிதாக அந்த மலைப்பாதையில் வாகனங்களை ஓட்டுகிறவர்களுக்கு அவ்வளவு லாபகரமாய் ஓட்ட முடியாது. இங்கே கர்த்தர் சொல்கிறார், நீ நடக்க வேண்டிய வழி, நீ போக வேண்டிய வழி என்னன்னு நான் உனக்கு காட்டுவேன். ஒரு ரட்சிப்பை ஒரு மனிதனுக்கு காட்டுகிற அல்லது அந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தன்னை வெளிப்படுத்தி அந்த மனிதன் தனக்கு எப்படிப்பட்டவராக வாழ வேண்டும் என்பதை காண்பிக்கிற கர்த்தர் ஒவ்வொரு தனிநபருக்கும் நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். சும்மா அப்படியே ஒருத்தரையும் விட்டுற மாட்டேன். நீ போ, உனக்கு முன்பதாக அங்கே எல்லாம் ரெடியாக இருக்கும். இயேசுநாதர் அப்படி தான் சொல்கிறார். நீங்கள் போங்க. ஒரு ஐஸ்வர்யான் இருப்பார், அவங்க வீட்டில் எல்லாம் ஆயத்தப்படுது. போதகர் ராவிருந்தை ஏற்படுத்த சொல்கிறார். மேஜை கம்பளங்கள் எல்லாம் சரியாக தயார் பண்ணி ரெடியாக வச்சிருப்பார். ஒன்றும் இல்லாமல் அனுப்பல. பிரஜாதிகளுக்கு நான் எப்படி உபயோகப்படுத்த போகிறேன், நீ போப்பா போ. 1990ஆம் ஆண்டு எங்களை முழு நேர போதக பணிக்கு அழைத்த தேவன், போ புறப்படு, நான் காட்டுவேன். ஒன்றும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. காட்டினார். 36 வருஷம் அழகாக எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் இந்த வழியாகத்தான் போகணும். அவனுக்கு போதித்து அவன் செய்ய வேண்டியதை காட்டுகிற கர்த்தர். ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அவனை நான் எதற்காக தெரிந்தெடுத்தேன் என்பதை சொல்லி காண்பிப்பேன். மோசேயை அப்படிதான் கர்த்தர் பிரித்தெடுத்து நடத்தினார். அடுத்து அவர் அதிசயங்களை எல்லாம் காட்டுகிறவர் என்பதை சின்ன தீர்க்கதரிசியாகிய யோவேலின் மூலமாக அவர் திருவுளம் பற்றினதை யோவேல் 2:30 வாசிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்கள் ஆகிய அதிசயங்களை காட்டுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தத்தினாலும் அக்கினியினாலும் புகை ஸ்தம்பங்களினாலும் அதிசயங்களை காட்டுவேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:19 அதை திரும்பவுமாக வாசிக்கிறோம். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே இரத்தம், அக்கினி, புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். இதற்கு சரியான ஒரு உதாரணம் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு போனது தான். 430 வருடங்கள் அடிமைகளாய் வாழ்ந்து விட்டார்கள். விடுவிக்கப்பட்டவர்களுக்கு இப்பொழுது கர்த்தர் வழிகாட்டி காட்டிக்கிட்டு போகிறார். பகலில் மேகஸ்தம்பம் பூமியில், இரவில் அக்கினி ஸ்தம்பம் வானத்தில் இவர்களுக்கு வழிகாட்டுகிறது. அதைவிட என் சமூகம் உனக்கு முன்னே செல்லும் என்றார் பாருங்க. அவர் சமூகம் முன்னே போகிறது. பூமியிலே பல அற்புதங்களை நடப்பிக்கிறார். வானத்திலிருந்து அதிசயங்கள் விளங்குகிறது. இதெல்லாம் இஸ்ரவேல் மக்களுக்கு அற்புதமாய் கர்த்தர் இந்த 40 வருட பயணத்தின் போது செய்து முடிக்கிறதை நாம் பரிசுத்த வேதாகமத்தின் வழியாக அறிந்திருக்கிறோம். அதில் ஒரு சில காரியங்கள் இந்த பூமியிலே கர்த்தர் அவர்களை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் கண்கள் காண காட்டின சிலவற்றை மட்டும் பார்ப்போமா? யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 16 தொடங்கி
ஒன்று முடிய உள்ள வசனங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 16லிருந்து 31 வரைக்கும். இஸ்ரவேல் மக்கள் இப்பொழுது எகிப்திலிருந்து ஆரவாரம் மீட்டுக்கிட்டு வராங்க. ரொம்ப ஆரவாரத்தோடு கையில் அவங்களுக்கு அங்கேருந்து கொண்டு வந்த பொருட்கள் கொஞ்சம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு தின்பண்டங்கள்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவங்க வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்க சிக்கிக்கொள்கிறாங்க. முன்னால் பார்த்தா செங்கடல், 2 பக்கம் மலைகள், பின்னால் பார்த்தா பார்வோனின் சேனை. அதுக்குள்ளே அவனுக்கு மனசு மாறி பின்னால் ரதங்களோட மோர் தென் 600 சாரியட்ஸ்ன்னு 600க்கும் மேற்பட்ட நல்ல ரதங்களோடு, இன்னும் பல ரதங்களோடு ஓட்டிக்கிட்டு வரார் இவங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அப்படி வரும்பொழுது இப்போ ஒரு இக்கட்டான நிலையில் இந்த பூமியில் இப்போது முன்னால் நிற்கிற சமுத்திரம், பின்னால் இருக்கிற பார்வோனின் சேனை, என்ன பண்ணுறது? கர்த்தர் இப்பொழுது அவர்களுக்கு ஒரு அதிசயத்தை காட்ட வேண்டும். அவர் ரட்சா பெருமான் என்பதை காட்ட வேண்டும். என் ரட்சிப்பை அவர்களுக்கு காண்பிப்பேன், அவனுக்கு காண்பிப்பேன். அப்போ கர்த்தர் ஸ்தம்பித்து நிற்கிற மோசேயிடம் ஒரு காரியத்தை சொல்கிறார். 16வது வசனம், யாத்திராகமம் 14:16. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். சமுத்திரத்தை நீ பிளந்து விடுப்பா, பூமியில் அதிசயங்களை நான் காட்டுவேன், பிளந்து விடு. அந்த இராணுவம்லாம் பின்னால் இருக்க, அந்த இராணுவத்தில் நான் யார் என்பதை காண்பிப்பேன். பார்வோனுக்கும் பார்வோனுடைய மக்களுக்கும் நான் கர்த்தர், நான் மகிமைப்படுகிறதை அவர்கள் காண்பிப்பேன். என்ன அற்புதமான ஒரு நிலை வருகிறது பாருங்கள். இஸ்ரவேலின் தேவன் அவர்களுக்கு முன்னே அனுப்பின தூதன், அதை பற்றி வாசிக்கிறோம் 19வது வசனத்தில். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. என்ன ஒரு அற்புதம் பாருங்க. அதிசயத்தை காண செய்கிற தேவன் உங்களுக்கு முன்பதாக சென்று நடக்க வேண்டிய வழியை காண்பிக்க தூதர்களை ஏற்படுத்தின தேவன். அவர்களுக்காக அக்கினி ஸ்தம்பங்கள், மேக ஸ்தம்பங்களை வைத்த தேவன். அதெல்லாம் விலகி போகிறது. என்ன பண்ணுறார்? ஒரு அதிசயத்தை இப்பொழுது காண்பிக்கணும்ல. நடக்கிற காரியம் என்ன? இஸ்ரவேலர்களும் பார்வோனின் சேனையும் அந்த கடலுக்குள்ளே ஒன்றோடு ஒன்று சேர்ந்துடக்கூடாது. அதற்கு ஒரு ஆச்சரியமான அதிசயத்தை காண்பிக்கிறார் பாருங்களேன் 20வது வசனத்தில். அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. மோசே தன்னுடைய கைகள் இருந்த கோலை அந்த சமுத்திரத்துக்கு நேராக நீட்டுகிறார். சமுத்திரம் 2ஆக பிளகிறது. என் ரட்சிப்பை அவர்களுக்கு காண்பிப்பேன். உலக வரலாற்றினிலேயே ஒரு மகா பெரிய அற்புதம். வெட்டாந்தரை போல் மாறிட்டு ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. அப்போ இவங்க அப்படியே ரோடு போட்ட மாதிரி அவங்க அதில் நடக்கிறாங்க. இப்போ கூட சில ஆறுங்கள்லாம் வட்டிட்டு பிறகு பார்த்தா மணல் தர தெரியும் பாருங்க, நல்லா நடக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஜலம் பிளந்து பிரிந்து போகிறது. வெட்டாந்தரையில் நடப்பதைப் போல அவர்கள் கண்கள் மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய மகிமையை அப்படியே 2 பக்கமும் அந்த சமுத்திரம் மதில் சுவர் மாதிரி நிற்கும் போது என்ன சவுண்டு கேட்டிருக்கோம். அதை பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். கற்பனையில் பாருங்களேன், இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ்லாம் பென்ஹர்லாம் பார்க்கும் பொழுதே அவ்வளோ அழகாக சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுப்பாங்க. ரியலாகவே நீங்கள் கடற்கரையில் உட்காந்துக்கிட்டு அலையின் சவுண்டத்தை கேட்டு பாருங்கள். அப்படிதான் அவர்களுக்கு மதிலாக அந்த சமுத்திரம் நின்றது என்று 22ஆம் வசனம் சொல்கிறது. அவங்கெல்லாம் இஸ்ரவேல் மக்களெல்லாம் வந்து அப்படியே எல்லாம் போயிட்டாங்க.
இவங்க வராங்க. திரும்பவுமாக கர்த்தர் மோசேயிடம் சொல்கிறார், எப்பா பார்த்து திரும்பவும் கோலை நீட்டு, ஜலம் ஒன்றா சேரட்டும். அவ்வளவு எதிராளியும் ஆண்டு போனார்கள். வேதம் சொல்கிறது, அவர்களில் ஒருவனாகிலும் 28வது வசனத்தில், ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. கர்த்தர் இந்த பூமியிலே அதிசயங்களை செய்ய இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையிலே அவர்களை கர்த்தர் என் ரட்சிப்பை அவர்களுக்கு காண்பிப்பேன். 30வது வசனம் இப்படி சொல்றது பாருங்க. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். நான் அவர்களை ரட்சிப்பேன். இவர்கள் கண்கள் கண்டது, என் ரட்சிப்பை காண்பிப்பேன் என்றவர். 31வது வசனத்திலே, கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். இஸ்ரவேலர் கண்டார்கள், ரட்சிப்பை காண்பிப்பேன். உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களிலே இயேசுவை மக்கள் காணுவார்கள். உங்களுக்கு கர்த்தர் யார் என்பதை காண செய்யக்கூடிய இரட்சகர்களை எழுப்புவார். நீங்களே உங்கள் எதிராளிகள் கர்த்தருடைய அற்புத செயல்களில் அமிழ்ந்து போகிறதை கண்கள் காண செய்வார். என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். வாங்க, இப்பொழுதும் பாஸ்டர் சாரராஜன் ஜான் கர்த்தருடைய பந்திக்கான சில வார்த்தைகளை சொல்லுவார்கள். பின்பு நாம் எல்லாரும் சேர்ந்து பந்தியில் பங்கு பெறுவோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது அவர்கள் புதிய வகுப்புகளுக்கு போயிருக்கிறார்கள். புதிய கல்லூரிகளில் இணைவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அவர்களுடைய பாதுகாப்பு என்பது மிகவும் முக்கியம். ஆகவே இன்றைக்கு சில பிள்ளைகள் சில அடிமைத்தனத்தில் சிக்கியிருப்பார்கள். அவங்களால அதை விட முடியல. அதற்காக நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக சங்கீதம் 127 நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 127. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பரா தூணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒலிமுக வாசலில் சத்துருக்களோடே பேசுவார்கள். சங்கீதம் 8:2. பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினேர். ஒவ்வொரு குழந்தைக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். எதிராளிகளை பிள்ளைகள் தோற்கடிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். நல்லது கெட்டது வேறு பிரிக்க தெரியாமல் பிள்ளைகள் பல காரியங்களில் சிக்கிக்கொள்ளுகிறார்கள். சமுதாயம் பலவித வழிகள், சாத்தான் வருவதற்கு
வழியாக அமைகிறது. சாத்தான் வருவதற்குரிய வழிகள் என்ன? முதலாவது உணர்ச்சிகள், பார்ப்பது, கேட்பது, தொடுவது, சாப்பிடுவது. இரண்டாவது கருப்பை. தாயார் போகும் வழிகளில் ஆவிகள் குழந்தைக்குள் நுழைந்துவிடும். அம்மா, தாயார் கர்ப்ப காலத்தில் அறியாமையினால் எந்தெந்த ஆவிகளுடன் அவங்க தொடர்பு கொள்றாங்களோ அவங்களுக்கு தெரியாது. அவங்க கர்ப்பப்பையில் இருக்கிற அந்த குழந்தைக்குள்ள அந்த ஆவி உள்ளே நுழைந்து விடும். மூன்றாவது வம்ச வழி. தாயார், பாட்டி மாந்திரீகம் ஈடுபாடு உள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் மூலமாக 3 அல்லது 4 சந்ததி வரையிலும் அந்த ஆவிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். பல வியாதிகள் தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து கொண்டே இருப்பது. பயம், பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை, சரீரப்பிரகாரமாக பால் உறவு இடையூறு. அநேக பிள்ளைகள் இப்படிப்பட்ட பயத்தினால் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே பெற்றோர்களாகிய ஒவ்வொருவரும் தன் பிள்ளைகளுடைய விடுதலைக்காக கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். அவரிடத்தில் அன்பாக மெதுவாக ஊழியம் செய்ய வேண்டும். இப்பொழுது நாம் அறிக்கைகளை ஏறெடுக்கப் போகிறோம். சங்கீதம் 32:8. சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். யோபு 22:28. யோபு 22:28. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். கொலோசியர் 1:9-10. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 7:14. எண்ணத்தினால் எனில் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறார். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாயிருக்குமே, இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாயிருக்கின்றன. லூக்கா 1:37. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். 1 யோவான் 4:4. பிள்ளைகளே,
நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஏசாயா 8:10, 18. ஆலோசனை செய்யுங்கள், அது அபத்தமாகும். வார்த்தையை வசனியுங்கள், அது நிற்காது. தேவன் எங்களோடே இருக்கிறார். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். உபாகமம் 28:7. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். இப்பொழுது நாம் சிறிது நேரம் தேவனை ஆராதிக்கப் போகிறோம். தேவனுடைய மகிமை பிரசன்னம் அளவில்லாமல் நம்மை ஆளுகை செய்யும்படியாக நம்மை அர்ப்பணிப்போம். ஆபத்து
இப்பொழுது நாம் ஜெப அறிக்கைகளை ஏறெடுக்கப் போகிறோம். என்னுடைய பிள்ளைகளுடன் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாதபடி தேவனுடைய ஆவிக்கு எதிராக உள்ள ஒவ்வொரு ஆவியையும் நான் கட்டுகிறேன். நல்ல கட்டுங்க. ஒவ்வொரு ஆவியையும் நான் கட்டுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளுடன் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாதபடி தேவனுடைய ஆவிக்கு எதிராக உள்ள ஒவ்வொரு ஆவியையும் நான் கட்டுகிறேன். நல்ல கட்டுங்க. ஒவ்வொரு ஆவியையும் நான் கட்டுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளுடன் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாதபடி தேவனுடைய ஆவிக்கு எதிராக உள்ள ஒவ்வொரு ஆவியையும் நான் கட்டுகிறேன். நல்ல கட்டுங்க. ஒவ்வொரு ஆவியையும் நான் கட்டுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷ ஒளியை பெற முடியாதபடி மனதை கட்டியிருக்கிற ஒவ்வொரு ஆவியையும் கட்டு அவிழ்த்து பிள்ளைகளுடைய மனதை விட்டு வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷ ஒளியை பெற முடியாதபடி மனதை கட்டியிருக்கிற ஒவ்வொரு ஆவியையும் கட்டு அவிழ்த்து பிள்ளைகளுடைய மனதை விட்டு வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷ ஒளியை பெற முடியாதபடி மனதை கட்டியிருக்கிற
கட்டியிருக்கிற ஒவ்வொரு ஆவியையும் கட்டு அவிழ்த்து பிள்ளைகளுடைய மனதை விட்டு வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஆமென். கட்டியிருக்கிறேன்னு சொல்லும்போது இப்படி பண்ணும். கட்ட அவிழ்க்கிறேன்னு சொல்லும்போது ஆப்போசிட், எதிராக செய்யணும். இப்படி பண்ணும், மாற்றி பண்ணிடாதீங்க. கட்டுகிறேன்னும் போது இப்படி, கட்ட அவிழ்க்கிறேன்னும் போது இந்த விதமாக செய்யுங்க. கிறிஸ்துவின் வல்லமை இப்பொழுதே அவர்கள் மனதை அளவில்லாமல் நிரப்புவதாக. பிடிவாதம், பெருமை, மரியாதை இல்லாமல் பெற்றோரிடம் நடக்கும் ஆவிகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஆமென். கிறிஸ்துவின் வல்லமை இப்பொழுதே அவர்கள் மனதை அளவில்லாமல் நிரப்புவதாக. பிடிவாதம், பெருமை, மரியாதை இல்லாமல் பெற்றோரிடம் நடக்கும் ஆவிகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஆமென். கிறிஸ்துவின் வல்லமை இப்பொழுதே அவர்கள் மனதை அளவில்லாமல் நிரப்புவதாக. பிடிவாதம், பெருமை, மரியாதை இல்லாமல் பெற்றோரிடம் நடக்கும் ஆவிகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஆமென். பிதாவே, என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் உம்முடைய விருப்பம், சித்தத்தை செய்ய விடாதபடி தடை செய்கிற ஒவ்வொன்றையும் அழித்து போடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். 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 பிதாவே, என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் உம்முடைய விருப்பம், சித்தத்தை செய்ய விடாதபடி தடை செய்கிற ஒவ்வொன்றையும் அழித்து போடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். 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 ஒவ்வொரு சாபம், தீய உடன்படிக்கை, வம்ச வழியாக வரும் பிரச்சனைகள் ரத்து செய்யப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்
நாமத்தினாலே. ஆமென், ஆமென். ஒவ்வொரு சாபம் தீய உடன்படிக்கை வம்ச வழியாக வரும் பிரச்சனைகள் ரத்து செய்யப்படுவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். ஒவ்வொரு சாபம் தீய உடன்படிக்கை வம்ச வழியாக வரும் பிரச்சனைகள் ரத்து செய்யப்படுவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். இப்போ அவங்க பேரெல்லாம் சொல்லுங்க. பிள்ளைங்க பேரை சொல்லி இப்போ சொல்லுங்க, என் பிள்ளைங்க யாராக இருக்க வேண்டும் என ஆண்டவரே நாங்கள் விரும்புகிறத நீங்கள் நிறைவேற்றுங்க. இப்போ உங்கள் பிள்ளைங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என் பிள்ளை தேவனுடைய பிள்ளையாக வாழணும், தேவனுக்கு பிரியமானதை செய்யணும். தேவன் இந்த உலகத்தில் இந்த பிள்ளையை கொண்டு என்ன செய்யணும்னு அவர் விரும்புகிறாரோ அதுதான் அந்த பிள்ளை ஒவ்வொரு வினாடியும் அதை நிறைவேற்றணும். ஆண்டவரே அந்த விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கப்பா. அதுதான் எங்கள் விருப்பம், அதுதான் எங்கள் ஆசை, அதுதான் எங்கள் வாஞ்சை. அதை எங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய எதிராளிகளுக்கு இடையில் உள்ள ஒவ்வொரு ஐக்கியம் உடன்படிக்கைகள் ஒப்பந்தங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிரிக்கப்படட்டும், சிதறடிக்கப்படட்டும். நமக்கு எதிராளிங்க, ஆனால் நம்ம பிள்ளைங்க அவங்களோட தான் ரொம்ப ஐக்கியமாக இருக்கிறாங்க, அவங்கள தான் உடன்படிக்கை பண்ணுறாங்க. நீங்களும் நானும் ஒன்றுன்னு அறியாமல் தெரியாமல் பல விதத்தில் அவங்களோட இணைஞ்சே இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட உறவுகளை எல்லாம் பிரிக்கணும். சொல்லுங்க, பிரிக்கப்படட்டும், சிதறடிக்கப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய எதிராளிகளுக்கு இடையில் உள்ள ஒவ்வொரு ஐக்கியம் உடன்படிக்கைகள் ஒப்பந்தங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிரிக்கப்படட்டும், சிதறடிக்கப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய எதிராளிகளுக்கு இடையில் உள்ள ஒவ்வொரு ஐக்கியம் உடன்படிக்கைகள் ஒப்பந்தங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிரிக்கப்படட்டும், சிதறடிக்கப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற நீங்கள் இப்பொழுது திருவிருந்து ஆராதனைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்த அவருடைய சரீரத்தையும் நமக்காக சிந்தின இரத்தத்தையும் இப்பொழுது நாம் புசிக்கப் போகிறோம்,
பானம் பண்ண போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்கள் என்னிலே நிலைத்திருக்கிறார்கள், நானும் உங்களிலே நிலைத்திருக்கிறேன். இந்த வார்த்தையின்படியாக இந்த நாளிலும் இந்த திருவிருந்து ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட அவருடைய வருகை வரையிலும் நிலைத்திருக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாங்க நேயர்களே, அன்பர்களே, கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட போகிற அன்று அந்த மேல் வீட்டறையில் தன் சீடர்களோடு கூட அப்பத்தை எடுத்து பிட்டு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், இதை வாங்கி புசியுங்கள் என்றார். அவர்கள் தங்களுக்குள் பங்கிட்டு புசித்தார்கள். நீங்களும் ஸ்தோத்திரத்தோடு இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம் என்று புசியுங்கள். அந்தபடி அவர் பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஸ்தோத்திரத்தோடு அதை பருகுங்கள். இது இயேசுவின் இரத்தம். இருக்கிற இடத்தில் எழுந்து நிலுங்கள். பரலோக தந்தையே, தமது பிள்ளைகள் இவ்வாராதனையிலே உம்முடைய ரட்சிப்பை கண்டு கொள்ளும்படியான பாக்கியம் தந்தீர். பங்கு பெற்ற அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். உலகமெங்கும் இருக்கிற பரிசுத்தவான்களை நினைக்கிறேன். ஐயா சாது அவரோடு இணைந்தவர்கள் ஆசீர்வதியும் அப்பா. கத்தோலிக்க அன்பர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபையார், பெந்தேகோஸ்தேக்காரர்களை ஒப்புக் கொடுக்க, உலகமெங்கும் இருக்கிற எல்லா அரசியல் தலைவர்கள், நாட்டை ஆளுகிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இப்பொழுதும் நாங்களும் அதிசயத்தை பார்க்க வேண்டும், ரட்சிப்பை அவர் எங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உம்மை நீர் வெளிப்படுத்தி நீர் யார் என்பதை காண்பித்தருளும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்துவீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆராதனை முடிந்தாலும் அடுத்தடுத்து நமது ஏஞ்சல் டிவியில் ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை பாருங்கள். இன்று இரவு அப்பம் கிளாஸை தமிழ் ஆங்கிலத்தில் விடுதலைக்காக ஒளிபரப்பாக பாருங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. you.